ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் சண்டே மார்னிங் எந்திரிச்சு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக இந்த கபோர்டை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தம்பிக்கு டேர்ம் 1 எக்ஸாம் முடிஞ்சு டேர்ம் 2 நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சுட்டு அப்படியே வாஷிங் மிஷினும் போட்டு விட்டாங்க. தம்பியோட யூனிஃபார்ம் துவைக்க மறந்துட்டேன். அதனால் அதை மிஷினில் தனியாக போட்டு விட்டுட்டு சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்றுக்குள்ளே சாம்பார் நிறையவே இருந்தது. சரி, சாதம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அடுப்பில் வச்சு விட்டுட்டு இருந்த வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் வேலை கிச்சனில் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி சமையல் வேலையும் அவ்வளோ இல்லைன்னு சொல்லிட்டு பூண்டு வாங்கிட்டு வந்தது இருந்தது, அதை பிரித்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு கொஞ்சமாக உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் பாலை காய்ச்சி குடிச்சிட்டு இருக்கிற வேலையை பார்க்கலான்னு அதுதான் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு சிம்பிளான சண்டே விலாக் மாதிரி தாங்க இருந்தது. ரொம்ப வேலை அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சோம், சாப்பிட்டோம், அந்த மாதிரி தான் போச்சு. காஃபிலாம் குடிச்சிட்டு திருப்பியும் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலான்னு யோசித்தோம். சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகி தான் செஞ்சிட்ருந்தோம். மேகியே செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாருமே தூங்கிட்டோங்க. தம்பி இதில் வந்து மேகி சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு மட்டும் நான் தனியாக தோசை ஊற்றி கொடுத்தேன். அந்த வீடியோ நான் எதுவுமே எடுக்கலாங்க. இப்படி தாங்க இன்றைக்கி டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.